ஹாய் ஹலோ பிரைன் மாஸ்க் பக்கத்திலிருந்து நான் உங்கள் ரஹ்மான். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா யூடியூப்பில் வந்து நிறைய கேட்டகரி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. எந்த கேட்டகரியில் வந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், எந்த கேட்டகரியில் வந்து வெற்றி கிடைக்காது, எந்த கேட்டகரி வச்சுருக்கோம் ரொம்ப கஷ்டப்படுவீங்கன்னு அப்படின்ற ஒரு டீட்டெயிலை வந்து நான் சொல்கிறேன், அனுபவத்தில் சொல்கிறேன். ஓகேங்களா? இது வந்து கட்டுக்கதை கிடையாது, காப்பி பண்ண வீடியோ கிடையாது. முழுக்க முழுக்க என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள வீடியோவை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். ஓகேங்களா? என்னென்னு கேட்டிங்கன்னா, பாயிண்ட் நம்பர் 1, நீங்கள் வந்து என்டர்டெயின்மெண்ட் பற்றி ஒரு கேட்டகரி ஆரம்பித்து நீங்கள் வந்து சேனலில் ரன் பண்ணிங்கன்னா நல்ல வியூஸ் கிடைக்கும். உதாரணத்துக்கு நானே வந்து முண்டக்கண்ணுன்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அந்த சேனலில் 5 வீடியோ தான் போட்டிருக்கேன். அதில் ஒரு வீடியோ 2000 வியூஸ் நோக்கி போய்கிட்டு இருக்கு. புரிஞ்சுங்களா? என்னோடய பிரைன் மாஸ்க் சேனலில் கூட 2000 வியூஸ் நோக்கி எந்த வீடியோ போனது கிடையாது. இந்த ஒரு வீடியோ போகிற காரணம் அது என்டர்டெயின்மெண்ட் சேனல். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இதில் வந்து என்ன தெரியுது, என்டர்டெயின்மெண்ட் சேனல் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும். 2வது, தப்பி தவறி ஃபுட் சேனல் ஆரம்பிச்சிடாதீங்க. அதாவது வந்து சமையல் சேனல், குக்கிங் சேனல். அதுக்கு வந்து ரொம்ப காம்படிஷன் இருக்குது. மக்கள் எத்தனை குக்கிங் சேனல் தான் போய் பார்ப்பாங்க, நீங்களே சொல்லுங்கள். குக்கிங்னு ஏதாச்சும் போட்டோம்னா கிட்டத்தட்ட 1008 குக்கிங் வருது. ஸோ அது ரொம்ப கஷ்டம்தான். ஸோ அதுலேயும் கொஞ்சம் வந்து சூதானமாக இருந்துங்க. சரி, 3வது என்னன்னு கேட்டிங்கன்னா, விளாக் சேனல். ஃபுட்டு ரிவ்யூ பண்ணுறது, சாப்பிட்றது, ஹோட்டலாக போய் சாப்பிட்டுட்டு அதை பற்றி சொல்கிறது, இந்த மாதிரி சேனல் ரிவ்யூ பண்ணிங்கன்னா சூப்பராக போகும். நல்ல வியூஸ் கிடைக்கும், நல்ல சப்ஸ்கிரைப் கிடைப்பாங்க, நல்ல ரீச் கிடைக்கும். ஸோ வந்து ஓகே, அதுவும் வந்து ஓரளவுக்கு நடக்கும். டெக்கு சேனல் அப்படின்னு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அதில் சிம்மை பற்றி சொல்லிக்கிட்டு, ஏர்டெல்லு, அதை இந்த சிம்மு, ஜியோ சிம்மு, இது எப்படி பண்ணணும், அதை எப்படி பண்ணணும், நெட்டு எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கூட ஏதாச்சும் ஒரு வீடியோ வந்து கிளிக் ஆகி நல்லா சப்ஸ்கிரைபர் வந்துடும், வியூஸ் கிடச்சிடும். அதுவும் ஓரளவுக்கு போயிடும். வச்சுங்களா? ஆனால் தப்பி தவறி மட்டும் யாரும் தயவு செஞ்சு யூடியூப் டிப்ஸ் அண்டு ட்ரிக்ஸை பற்றி சொல்லணும்னு தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. நான் அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னால் அதுலேருந்து வெளியே போக முடியல. நானாக வெளியே போகணுன்னு நினச்சாலும் அந்த மாதிரி வீடியோஸ்க்கு எனக்கு வியூஸ் கிடைக்கிறது கிடையாது. ஓகேங்களா? நான் யூடியூப்பை பற்றி சொன்னால் மட்டுமே தான் எனக்கு வியூஸ் கிடைக்கிது. மற்றபடி நான் வேறு மாதிரி வெளியே போயிட்டு இந்த மொபைலை பற்றியோ இதை பற்றியோ சொன்னால் வியூஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் என்னோடய வீடியோ வந்து அவங்க தேவைக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏதாச்சும் டவுட்டை பற்றி நான் கிளியர் பண்ணேன்னா யூடியூப் பற்றி அந்த டவுட்டை கிளியரிஃபை பண்ணிவிட்டு போயிடுறாங்க. இதனால் சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டமாக வந்து சப்ஸ்கிரைபர் கிடைக்கிது. 2வது என்னென்னு கேட்டிங்கன்னா, வியூஸு வந்து நார்மலான வியூஸ் தான் கிடைக்கிது. எப்போமாச்சும் அவங்களுக்கு சந்தேகம், அதாவது யூடியூபர் தான் மேக்ஸிமம் பார்க்குறாங்க நம்ம வீடியோவை. ஸோ எப்போமாச்சும் என்னைக்காச்சும் ஒரு நாள் அவங்களுக்கு தேவையான வீடியோ வந்துச்சுன்னா டக்குன்னு பார்த்துக்கிட்டு தகவலை தெரிஞ்சுக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறது கிடையாது. காரணம், அவங்க தகவல் தெரிஞ்சு போச்சு. அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான சேனல் கிடையாது யூடியூப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு. ஆனால் நான் இதை விட போகிறது கிடையாது. ஏன்னா நான் வந்து ஒரு இதை கையை வச்சிட்டேன், அது அப்படியே தான் போய்கிட்டு இருக்கணும். ஓகேங்களா? இதை வேறு மாதிரியான ட்ராக்கில் போனால் எனக்கு வந்து வியூஸ் வராது. ஏன் காரணம், என்கிட்ட இருக்கிறது எல்லாமே யூடியூபர்ஸ் தான். யூடியூபர் வந்து அதிகமாக வந்து மற்ற சேனலில் வந்து பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு எது தேவையோ அதை பார்த்துட்டு விட்டுருவாங்க. ஸோ இதுதான் என்னோடய ப்ராப்ளம். ஓகேங்களா? 270 வீடியோ போட்டோம், எனக்கு சப்ஸ்கிரைபர் ஏறாமல் இருக்குது, வாட்ச் ஹவர்ஸ் ஏறாமல் இருக்குதுன்னு காரணம் என்ன? அவங்களோட தேவைக்கு என்னோட யூஸ் பண்ணிக்கிட்டு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல, கருத்துக்களை கேட்டுக்கிறாங்க, விட்டுறாங்க. இதுவே வந்து என்டர்டெயின்மெண்ட்டில் வந்து நடிகர் சக்தி அவர்கள் தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டினார் ரோட்டில், ரேஷன் கடையில் 1000 ரூபா கொடுக்குறாங்க பொங்கலுக்கு, பேட்டை படம் ப்ரமோஷனு வந்து நடந்துக்கிட்டு இருக்குது, 600 அடி அளவுக்கு கட் அவுட் வைக்கிறாங்க, இந்த மாதிரி சொன்னோம்னா டபான் வியூஸும் டபான் சப்ஸ்கிரைபரும் அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். ஆனால் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, தப்பி தவறி கூட நீங்கள் வந்து யூடியூப்பை பற்றி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி ஒரு சேனல் ஆரம்பிப்போம் அப்படின்னு நினச்சி
பண்ணுங்க. பண்ணிங்கன்னா வியூஸு சப்ஸ்கிரைபர் எல்லாமே வந்து கம்மியாக தான் வரும். இதை நான் வந்து தெரியப்படுத்தணும்னு ஆசைப்பட்டேன். நான் வந்து உள்ளே வந்து மாட்டிக்கிட்டு அப்படியே இருக்கேன். ஏன்னா வெளியே போக முடியாமல் இருக்கேன். காரணம் எனக்கு வந்து மற்ற இதை பற்றி சொன்னால் வியூஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா என்னோடய சேனலுக்கு எல்லாருமே யூடியூபர்ஸ் தான். வெளியே நபர் இன்னும் வரலை. அவங்க வர்றதுக்கு தேவையான வீடியோவை நான் போடலை. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து வெளியே வரணும்னா கொஞ்சம் கஷ்டப்படணும். அது ஃப்யூச்சரில் பார்த்துக்குறோம். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ யாருக்காச்சும் இந்த மாதிரி எண்ணம் இருந்துச்சுன்னா தயவுசெய்து நான் எண்ணத்தை மாற்றிக்கிட்டு நீங்கள் வேறு மாதிரி ட்ராக்கில் நீங்கள் போகிறது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறேன். நான் ஆல்ரெடி வேறு சேனல் ஆரம்பிச்சிட்டேன். அந்த சேனல் பேர் முண்டக்கண்ணு, என் பேர் ரவுமானு அப்படின்னு அந்த சேனலை வந்து சொல்கிறேன். அந்த சேனலை போய் பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதில் வந்து என்டர்டெயின்மெண்ட் நியூஸ் வந்து போடுறேன். ஓகேங்களா? ஆல்ரெடி 5 வீடியோ போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் வந்து இன்றைக்கி இவ்வளோதான். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்காட்டி டிஸ்லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடிக்கடி போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். பிரைன் மாஸ் பக்கத்திலிருந்து நான் உங்கள் ரஹ்மான்.